களம்பலகு யூடியூப் டோர்னமெண்ட் ஹைலைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டாவது டோர்னமெண்ட், மே 29, 2020 நடந்த டோர்னமெண்ட். இதில் 29 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தர்ஷன், ரெண்டாவது இர்ஃபான், மூணாவது சர்வேஸ் சஞ்சீவ். ஸோ 5th ரவுண்டோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 5th ரவுண்டில் தர்ஷனுக்கும் இர்ஃபானுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. ரெண்டாவது போர்டில் மணி வெர்சஸ் சர்வேஷ் நடந்திருக்கு. அதில் சர்வேஷ் மணியை வின் பண்ணியிருக்காங்க. மூணாவது போர்டில் பிராணேஷ் வெர்சஸ் அஸ்வின் நடந்திருக்கு. அஸ்வின் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும். அஸ்வின் நம்மளோட ஸ்டூடெண்ட். இப்போ யூஎஸ்ல இருக்க அஸ்வின் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்தியா டைம் 6 o'clock அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா காலையில் 5:30 எந்திரிக்க வேண்டியதாக இருக்கு. பட் அவர் அந்த டைம்ல எந்திரிச்சு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் போர்டில் தர்ஷன் வெர்சஸ் இர்ஃபான் மூர்த்தி, அந்த கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமில் தர்ஷன் ஒயிட், இர்ஃபான் பிளாக். குயின்ஸ் பான் ஓப்பனிங் D4, D6, C4, ND7, Knight C3, E5, Knight F3, G6, E3. தர்ஷனோட ஃபர்ஸ்ட் இன்னக்கரசி E3. இந்த பொசிஷனை பொறுத்தவரையும் நாம E3 வைக்கிறதுனால பிளாக்குக்கு F5 அப்படின்னும், இல்லை E4 பான் ஃபியூச்சர்ல E5 பான் E4 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம இப்போ க்ளோஸ்டா வச்சிருக்கிறதுனால பிளாக்கோட நேச்சுரலான ஐடியாவான டபுள் பண்ணிட்டு F5, G5 அந்த மாதிரி தள்ளிடுறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துட்றோம். ஒயிட் வந்து E4 விளையாண்டுருக்கலாம். ஒருவேளை E4 விளையாண்டுருந்தா E3க்கு பதிலாக E4, E captures D4, Knight captures D4, Bishop G7, Bishop E2, Knight F6 விளையாடலாம். பட் பிஷப்பை ஆக்டிவா வச்சுக்கணும்னு பிளாக் நினைச்சாங்கன்னா, பிஷப்போட டைகனலை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா Knight E7 விளையாடலாம். Knight E7, Bishop E3, double O, Queen D2, Knight C5. double Oவும் பண்ணலாம், triple Oவும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கு. B4 விளையாடலாம். அப்புறம் Rook C1 அல்லது D1ல வச்சு நம்ம குயின் சைடும் பிளே பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கும். ஆனால் E5ன்னு வச்சது ஃபர்ஸ்ட் ஈனக்கரசின்னு சொல்லலாம். பிஷப் G7, D5, Knight H6, E4. கடைசியில் Knight H6 வந்து Knight F5 வந்து ஆக்டிவ் ஆகக்கூடாது அப்படின்னா E4 விளையாண்டுறாங்க. ஆனால் பிளாக்கோட மைண்டில் வேற பிளான் இருக்கு. F7 பானை F6ல விளையாண்டுட்டு Knight F7 எடுத்து பிளே பண்ணிக்கலாம். இதை பற்றின ஐடியாஸ் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். டபுள் O, H3, F6, Bishop D3, Knight C5. நைட் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டா பிளாக் அதுக்கப்புறம் கேமை ஓப்பன் பண்ணிடுவாங்க. 2 பிஷப் அட்வான்டேஜ்ல பிளாக் பெட்டராகவே பிளே பண்ண முடியும். அதனால பிஷப் C2, Knight F7, B4. இப்போ கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. ஒயிட் குயின் சைடு பிளே பண்றாங்க, பிளாக் கிங் சைடு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. பிளாக்கோட எக்ஸ்பான்ஷன் வந்து மேட் பண்றதாகவும், ஒயிட்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து பான் ப்ரமோஷன் பண்றதாகவும், ஸ்பேஸ் கெயின் பண்றதாகவும் தான் இந்த கேம் இருக்க போகுது. Knight A6, A3, F5. பிளாக்குக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம், நைட் வந்து அவுட் போஸ்ட்ல இருக்கு. ஒயிட்டுக்கு வந்து பிஷப் பேக் பிஷப்பா இருக்கு C2ல. டபுளும் இந்த இடத்துல டபுள் பண்றதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும்னு தான் சொல்லணும். ஏன்னா பிளாக் ஃபுல் ஃபிளெஜ்டா எல்லா பானையும் கொடுத்து கிங் சைடு பிரேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம டபுள் பண்றது கொஞ்சம் ரிஸ்க்னு தான் சொல்லலாம். F4, பிஷப் D2, G5. இந்த இடத்துல G5க்கு பதிலாக Knight G5 விளையாண்டு Knight F3 எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். G5, Knight E2. இந்த Knight E2 கூட ஒரு இன்னக்ரசி. ஏன்னா Knight E2 வந்து G3 பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் இருந்தாலும் G3 பிரேக் பண்ணும்போது H3யும் வீக் ஆயிருது. ஸோ Knight E3 அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக இப்போ பிளாக் G5 விளையாடுறாங்க. Knight E3க்கு பதிலாக நம்ம Knight H2 விளையாண்டுருக்கலாம். ஸோ G4 நம்ம ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு, குயினுக்கு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரியும் ஆயிடுச்சு. Knight H2 விளையாண்டுருந்தா Knight B8 கேமுக்குள்ள நைட்டை கொண்டு வந்திருக்கலாம். குயின் H5 ஒயிட், ND7. இந்த வேரியேஷன் கூட ஒயிட் வந்து பெட்டராகவே தான் இருக்கு, இல்லைன்னா ஈக்குவல்ல கூட இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒயிட் சூஸ் பண்ணும்போது Knight E2 மிச்ச குயினோட ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல பீசஸ் வந்து கொஞ்சம் கனெக்டிவிட்டி இல்லாம பிளே இல்லாம போன மாதிரி ஆயிடுச்சு. G5 G4, HG4, Bishop G4, Knight H2.
பிஷப் h5. அடுத்த இன்அக்யூரசி g3. ஒயிட்டோட ஐடியா g3 உடைக்கணும்னே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா g3க்கு பதிலாக நம்ம f3ன்னு இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விளையாடுறது நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. f3 விளையாண்டுட்டு கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா கிங் h1ல வச்சுட்டு நைட் g1 வழியா h3 ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட கிங் அவங்கள வீக் பண்ற மாதிரி g3 விளையாடுறாங்க. g3க்கு பதிலாக f3 விளையாண்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? f3 c6 பிளாக் பிரேக் பண்ண முடியும். கிங் சைடு பிரேக் பண்ண முடியலன்னா குயின் சைடு பிளாக்கால பிரேக் பண்ண முடியும். c6 பிஷப் e1. பிஷப்புக்கும் லைஃப் கிடைச்சிருச்சு, கிங்குக்கும் எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. நைட்டுக்கு g1 ஸ்கொயர் ஃபியூச்சர்ல கிடைக்க சான்ஸ் இருக்கு. பான் கேப்சர்ஸ், திரும்ப பான் கேப்சர்ஸ், c into d5, nb8, rook c1. ஒயிட்டுக்கு தேவையான குயின் சைடு பிளே கிடைச்சிருக்கு, பிஷப் ஆக்டிவா கூட இருக்கு. பட் இந்த வேரியேஷனை விளையாடல, ஒயிட் விளையாண்டமும் g3. ஸோ g3 குயின் g5. பிளாக் இதை சரியா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குயின் g5 பண்றதுனால ஒயிட்டால இப்ப f3 பண்ண முடியும். பான் கேப்சர் பான் நடக்காது, ஏன்னா பிஷப் வந்து குயினை கேப்சர் பண்ணிடும். ஸோ பான் கேப்சர் பான் நடக்கலன்னா f3 g4ன்னு ஒயிட் வந்து இந்த கேமை க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் வந்து தர்ஷன் அதுக்கப்புறமா அதை மிஸ் பண்ணிடுறாரு. குயின் e1. தர்ஷனோட ஐடியா எல்லாமே g3ல கேம் நடந்துட்டு இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் f3 அவர் விளையாண்டுருக்கலாம். அவர் வந்து g3ல ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. குயின் g6. இர்ஃபான் அதை லேட்டரா ரியலைஸ் பண்ணதுனால குயினோட பிளேஸ்மெண்ட்டை மாத்திக்கிறாங்க. குயின் g4. இனிமே g கேப்சர்ஸ் f3 வந்து போர்ட்ல பாசிபிள். rook b1, f3. இங்க f captures g3யும் பாசிபிள் தான். இந்த f6 மூவ் பண்றதுனால குயினை நம்ம ஆக்டிவா உள்ள கொண்டு வந்துட முடிஞ்சதுன்னா g7ல மேட் இருக்கு. ஸோ f3 ரொம்ப நல்ல மூவ். f3 வைக்கிறதுனால நைட் பிளேவை விட்டு தூரமா போயிருது. நைட் c3, பிஷப் g4, குயின் e3. இப்போ இந்த குயின் e3க்கு அப்புறம் பிளாக்குக்கு நல்ல சான்ஸ் இருக்கு இந்த கேமை வின்னிங்கா மாத்துறது. அது பிஷப் h6. பிஷப் h6 விளையாடுறதுனால இந்த பிஷப் மட்டும்தான் இந்த g5 ஸ்கொயரை பார்த்துட்டு இருந்தது. அதனால நைட்டோட பிளேவெல்லாம் தடுத்துட்டு இருந்தது. அப்ப பிஷப் h6 ஃபோர்ஸ் டார்க் பிஷப்பை ஒயிட் வந்து எக்ஸ்சேஞ்ச் கேக்குது. குயின் e1, பிஷப் கேப்சர்ஸ் பிஷப், குயின் கேப்சர்ஸ் பிஷப், குயின் h5, நைட் கேப்சர்ஸ் பிஷப். அப்படி இல்லைன்னா குயின் உள்ள வந்து இங்க மேட் பண்றது கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நைட் கேப்சர்ஸ், குயின் கேப்சர்ஸ், நைட் e1. ஐடியா வந்து குயின் h3 வந்து g2ல மேட் பண்ண பார்த்தா நம்ம நைட் e3 பிளேஸ் பண்ணலாம். பட் அப்படியே இருந்தா கூட நைட் g5, rook e1, கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் ரெடி பண்றாங்க. ஒருவேளை நைட் எடுத்து இங்க பிளே பண்ணியிருந்தா கூட நம்ம குயினை h5ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிளாக்குக்கு rook f6, rook h6 மேட்டிங் நெட் வந்து குயின் h1ல எல்லாம் மேட் பண்ண முடியும். பட் வந்து இர்ஃபான் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. குயின் e3க்கு இர்ஃபான் விளையாடவும் queen h5, knight into g4, queen into g4, bishop d1, bishop h6, queen d3, knight g5. இந்த இடத்துல knight g5 வேரியேஷனும் ஓகே. இல்ல bishop into bishop அடிச்சிட்டு bishop captures e2 கட் பண்ணதுக்கு அப்புறம் knight g5ல கொண்டு வந்துக்கலாம். knight g5, bishop captures, rook e1. கிங்குக்கான எஸ்கேப்பிங் ஸ்கொயர் f1 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குயின் f1ல வச்சு குயின் பிளாக்கோட குயின் h6 வழியா மேட் பண்றதை தடுக்கலாம். rook f6. இப்போ நம்மளோட ஐடியா குயின் h3, குயின் g2 இல்ல, குயின் h5 விளையாடலாம். குயின் h5 விளையாண்டு rook h6 விளையாண்டு இங்க h1ல மீட் பண்ணலாம். rook b1, rook a f8. பிளாக் எல்லா பீஸையும் கிங் சைடு கொண்டு வந்துடுறாங்க. knight b1, knight d2 வழியா f3 டார்கெட் பண்ணுது. f3 பான் மேல பிரஷர் போடுறாங்க. h5 வந்து g3 பிரஷர் போடுறாங்க. பின் வரப்போது போர்ட்ல h5ன்னு தள்ளலாம். நம்மளால h5 h4 தள்ளலாம். பானால அந்த h4 கட் பண்ண முடியாது. knight f3, bishop captures knight, queen captures, queen h3. கடைசியில் குயின் g2 மேட்டை இப்போ தடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம இருக்கு. லாஸ்ட் ஒரு ட்ரையா தர்ஷன் விளையாடுறோம். குயின் g5, கிங் h7, பிஷப் கேப்சர்ஸ் பான். ஸோ மேட்டை தடுக்கிறதுக்காக தர்ஷன் கடைசியில் பிஷப் கொடுத்துட்றாரு. பிஷப் கேப்சர்ஸ் f3, rook captures,
rook captures f3. So queen e7 check, king g6, queen e8. இப்படி இந்த கேம் கடைசியில் ரூக் எக்ஸ்சேஞ்ச் வரையும் போயிடுது. 36th மூலை இது நடக்குது. 47th மூலை பொசிஷன் இப்படி வந்துடுது. இன்னமும் பிளாக் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாக்குக்கு இன்னொரு சீக்ரெட் அட்வான்டேஜ் இருக்கு. கிங் h6, குயின் f8, குயின் g7. கண்டிப்பாக ஒயிட் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. குயின் g8, king g6, queen e8, queen f7, queen d8, queen f3. இப்போ பிளாக் ஜெயிக்கிறதுக்கு குயின் அண்ட் கிங் காம்பினேஷன் வந்து எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க கிட்டையும் குயின் இருக்கிறதுனால நம்ம கேம் பிளே பண்ணியே ஜெயிக்கலாம். எக்ஸ்ட்ரா நைட்டை வச்சு இந்த கேமை நம்மளால வின் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் குயின் f3 பண்ணதுக்கு அப்புறம் ஒயிட்டுக்கு கண்டினியூஸாக செக் வைக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. குயின் g8, king f5, குயின் h7. இந்த குயின் f5 தான் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை பிளாக் வந்து கிங் f6 விளையாடுறாங்கன்னா குயின் f8ல ஸ்கியூவர்ல வந்து பிளாக்கோட குயின் போயிருந்திருக்கும். அதனால அவர் கிங் f5 விளையாடுறாங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா கிங் e4 கூட வந்துடலாம். அடுத்த செக் வராம பாத்துக்க முடியும். பட் குயின் h7 விளையாடுறதுனால கிங் e4 வரல. இப்போ கிங் f6 விளையாண்டுருக்கலாம், ஸ்கியூவர் வராது. கிங் f6 நல்லமும், பட் இர்ஃபான் அதை பிளே பண்ணல. இர்ஃபான் விளையாண்டமும் குயின் g7, கிங் g5 விளையாண்டுறாரு. குயின் g7 செக், கிங் h5, குயின் h7, கிங் g4. இப்போ கிங் g5 விளையாட வேணாம், டிரா ஆயிடும்னு நினைச்ச இர்ஃபான் கடைசியில் கிங் g4 விளையாண்டுறாரு. இந்த பொசிஷன்ல இர்ஃபானுக்கு பேட் லக் வந்து இந்த குயின் g6 விளையாண்டு தர்ஷன் வின் பண்ணிடுறாரு. இது கிளியரான பிளாக்கோட கேம் தான். பட் இந்த இடத்துல டிரா அவாய்ட் பண்ண நினைச்சதுல பிளஸ் வந்து கிங் f6ல இருந்து கிங் f7 போயிருந்திருக்கலாம். இந்த டிசிஷன்ஸ்னால பிளாக் இந்த கேம்ல வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. பட் இதை கொஞ்சம் நம்ம பின்னாடி பார்த்தோம்னா பிளாக் எப்படி எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியும். குயின் f3 இந்த இடத்துல தேவையான்னு பார்த்தா குயின் f3 தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஒரு நைட் இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். c7 c6 பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் விட சூப்பர் மூவ் e5 பானை e4 தள்ளியிருக்கலாம். ரெண்டாவது குயினையும் பிளாக் நினைச்சிருந்தா எடுத்திருக்கலாம். அதை கொடுக்கறதுக்கு கடைசியில் ஒயிட் தான் கஷ்டப்பட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்கணும். ஸோ இந்த சான்ஸை வந்து பிளாக் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த கேம்ல இருந்து ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து 5th மூவ் e3. ஸோ பிளாக்கோட ப்ரிப்பரேஷன் f5, பிஷப் g7 டபுள் பண்ணிட்டு கிங் அட்டாக் பண்றது அப்படியா இருக்கும் பட்சத்தில் நம்ம e4 விளையாண்டுருக்கலாம். சென்டர் நம்ம கண்ட்ரோல்ல இருந்திருக்கோம். பிளாக்கோட பானெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல அட்டாக் பண்றதை நம்ம ஆரம்பத்திலே தடுத்திருந்திருக்கலாம். களம்பலகு யூடியூப் டோர்னமெண்ட் 2ல எடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் தர்ஷன் வர்சஸ் இர்ஃபான். நீங்களும் எங்களோட கேம் பிளே பண்ணணும்னா chess.comல களம்பலகு கிளப்ல ஜாயின் பண்ணுங்க. அடுத்த டோர்னமெண்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். களம்பலகு.